இந்த பூமியை வெட்டினோரால் அந்த மெஷினை நான் ஏற்கனவே இல்லாத இந்த மெஷின் வந்து இது வந்து எப்படி மாட்டுப்பட்டுக்கிறாங்க நம்ம இந்த காற்று அடிக்கலும் கஷ்டத்துக்கு போகிறது அது பரவும் அப்போ இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் இருந்து ஆனால் கொஞ்சம் முடிஞ்சு அந்த கலைஞர் கட்டுப்பாட்டில் ஒரு திறமையான சில பூமியில் வந்துட்டு கிளியர் பண்ணலாம் நம்ம இந்த கட்டம் வந்துட்டு அதுக்கு பொருத்தம் நம்ம இதுவரைக்கும் நம்ம இது செய்யலாம் ஆனால் இதான் ப்ரோக்ராமுக்காக நம்ம செய்யணும்னா இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் பட்டானே நான் ஒரு இடத்துக்கு மக்கள் செய்யணும்னா எதிர்காலத்திலேயே வளர்ப்பேன் நம்ம அந்த கலைஞர் கட்டுப்பாட்டில் பெரிய டேஞ்சரான சாமான் இழுப்பான் இது எல்லாம் வந்துட்டு கலைஞர் இது வந்து இன்னும் நினைச்சேன்னா நம்ம வாய் அது அறுத்து போட்டு ரோட்டில் போடுறது வாய்க்கால் பரப்பில் போடுறது வாய்க்கால் ஓரங்கள் செத்துட்டேன்னு சொல்லி மண்ணு கொண்டு அப்படியே கிடக்கு எத்தனை வருஷத்துக்கு போனாலுமே அப்படியே கிடக்கும் கடிஞ்சாமல் இடிக்கு குளிக்க முளைக்கும் நீங்கள் நம்ம ஒரு வச்சுனோன்னு சொல்ல நினச்சிங்கன்னா வலிக்கு கொண்டு வர வச்சு ஒரு 4 கோடி ஒரு வலி நான் சொல்கிறேன் ஆனால் எடுத்து அது நீங்கள் அதிகமாக முளைக்கும் ஆனால் மண் வந்துட்டு இதை வங்கிக்கணும் சொல்லு சாமான் தேடி வச்சுட்டு சும்மா வச்சுக்கலாம் எப்போ வந்து கை கிடைக்காங்க அதை முளைக்கும் இதுகளில் வந்துட்டு கடை முக்கியமாக நம்ம கட்டாயம் மிதிக்கணும் அதுக்கெல்லாம் மங்க படாது ஆனால் இது உங்களுக்கு பட்டணிங்க அறுக்கிறதுக்கு டேஸ்ட் என்னன்னா இந்த காய் உயரமாய்க்கிறதால வெட்டி எடுத்துக்கலாம் இதில் பிலிப்பான் சேர்ந்து பட்டணி எப்படி யாருக்கலாம் நிகழ்ச்சியாக என்னுடைய ஆளுநர் விவசாய நிலையங்களுக்கு சென்று இந்த கலைஞர் கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வும் அவற்றை நிலங்களிலிருந்து அவர்களுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே என்னுடைய விவசாயினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்பதற்காக நாங்கள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த நிலமானது வயல் நிலமானது அதிகமான கலைநெல் தாக்கத்தினால் அதாவது எங்களுடைய மொழிநடையிலே பண்டிச்சம்பா செல்லக்கூடிய கிளுகிழுப்பான் பண்டிச்சம்பா என்று சொல்லக்கூடிய கலை பிரச்சினை எங்களுடைய பகுதியில் அதிகமாக இந்த வயலை பொறுத்தவரையில் எங்களுடைய பகுதியில் காணப்படுகின்றது எனவே இந்த வயலுக்கு நாங்கள் வந்து விவசாயிகளை துணையூட்டி அவற்றை நாங்கள் ஆற்றுகிறோமானாலும் அவர்களுடைய கருத்துக்களை எடுப்பதற்காகவும் நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே என்னுடைய இந்த நிலத்திற்கு பொறுப்பான ஹாரூன் அவர்களும் அடுத்தது இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் இந்த நிலத்திலே பிரச்சனையாயிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய இன்னொரு ஏஆர்எம் தாஹிர் அவர்கள் அவருடைய நாங்கள் கருத்துக்களை ஆரம்பித்து நாங்கள் பின்பற்றுவோம் இந்த நீங்கள் இந்த கலைஞர் அதாவது இந்த பள்ளி சம்பந்தத்தில் இந்த பிரச்சனை வருவதற்கான முக்கியமான காரணங்கள் எதுவாக என்னுடைய இது வந்து இதெல்லாம் தண்ணி மற்றது அந்த நாங்கள் எடுக்கிற முளநெல்லில் இது ஒரு நெல் இருந்தாலும் கலப்பு இப்படியான இடம் ஒரு நெல் இருந்தாலும் அது போக போக பல நெல் கூடுதலாக வருகிறது இன்னொரு இந்த இனம் வந்து உடனடியாக காயாகிறதுக்கு முன்னே கொட்டுண்டா அது நிலத்தில் அப்படியே கிடந்த உழவும் போது ஆகின்றது உடனடியாக பயிர் ஏறணுன்னு இந்த முறை 100 வந்தால் அடுத்த முறை 1000 அடுத்த முறை 2000 இதுதான் கூடினது ஒழிய வேறு இதுக்கு மாற்று மட்டும் இதுக்கு ஒரு வழி என்னன்னு சொன்னால் நான் பார்த்த மாட்டேன் சேர்க்கிற விதைச்சா மட்டுமே கண்ட்ரோல் பண்ணலாம் அழகாக உழவி நல்ல திறமான முளைநர்களுக்கு விதைச்சா மட்டும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் மற்றபடி கொண்டுமே செய்ய முடியும் இதுக்க கூடிக்கிட்டு வரும் வேறு இந்த கடையில் வாங்குற நெல் அந்த நெல் இந்த நெல் பாவாடை நெல்லில் வாங்கி போட்டால் இந்த நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் என்னுடைய கருப்படி முளைநெல் விதைநெல் வாங்குகின்ற போது தரமான விதைநெல்லை பாவிக்க வேண்டும் என்றும் அடிக்கடி பூமிகளை நாங்கள் கண்காணிப்பதன் மூலம் இதனை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் இருந்த போது எங்களுக்கு இதை கட்டுப்படுத்துவது எங்களுடைய ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பாக நிறைய மருந்து கட்டுப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எந்த வகையில் நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பது தொடர்பாக
இது வந்து தற்போது ஒரு அம்பாறை மாவட்டத்தில் செய்த விவசாயத்தில் 195% இந்த கலப்பு நெல் பண்டிச்சாமான நிலம் புற்றாக அழித்துவிட்டோம். ஒரு சில மேட்டு பூமிகள் இருக்கு, அதாவது அந்த பூமியில் தண்ணி சரியாக நிற்க மாட்டான். இன்றைக்கு தண்ணி விட்டால் நாளைக்கு தண்ணி இல்லாமல் போயிடுது. அப்போ நாம் சேத்துல விதைக்க மட்டும்னா சோதிட்டு அடித்து ஒரு 5-6வது நாளில் அந்த தண்ணியை விட்டு கட்டும். கட்டின மட்டும் செலுத்தினா நம்மட நெல் பயிராக வந்துடும். சரியா, நாம் விதைச்ச நெல் பயிராக வந்துடும். ஆனால் மற்ற நெல் நீருக்குள்ளே தான் கிடக்கும், நிலத்துக்குள்ளே நீருக்குள்ளே கிடக்கும். ஒரு 6-8 நாளாகும் போது நாம் அதாவது களை சோதிட்டே அடிக்க வேண்டும். முதலில் களை அடிக்க வேண்டும் சரி 10வது நாள் தாமதமாகி இருந்தால் அது வந்து விடும். அப்போ 5-6வது நாளில் நாம் நீரை நம்ம கட்ட வேண்டும். கட்டிக்கொண்டு 7 நாள் கொஞ்சம் பயலை, அதாவது இந்த பூமிக்கும் கலப்பு கிடக்கு. ஆனால் நானும் 10-30 ஏக்கர் வெள்ளாமை செய்து இப்படி நிறைய பூமி நான் இந்த இதில் நான் செஞ்சுருக்கேன். அதாவது அண்மையிலையும் இந்த பக்கத்தில் ஏன் தானி 10 ஏக்கர் என்ற பூமியை நான் எடுத்து செஞ்சு கலப்பு இல்லாமல் செஞ்சேன் இந்த வட்டை, இதே வட்டை கூட. அப்போ இதை நாம் தண்ணியிலையும் அடுத்தது நம்மளோட விதையிலையும் ஆரம்பத்தில் கட் பண்ணணும். கட் பண்ணி நம்ம செஞ்சுன்னா அதாவது ஒரு 50% 75% அதை நாம் கொண்டுலாக்கலாம். அது உண்டு. அடுத்தது தற்போது இவர் விதைச்சிக்கிறது 1313, அதாவது 90 நாளையால். நாம் மற்ற வகையான நெல்கள் வந்து 103 நாள் 105 நாளையால் அறுவடை செய்யும் போதும் இப்போ இந்த நெல் அதாவது இன்னும் 10 நாள் முன்பாகவே அறுவடை செய்யலாம். செய்யும் போது இதில் இருக்கிற அரைவாசி முக்கால்வாசி நெல் இவருக்கு பேக்குக்குள்ளே வரும். அது நெல் குறைய போகுது கூட போகுதுலாம் கட்டுப்பாட்டுக்கு இவர் விதைத்த நெல் ஒரு வகையில் சரியானது. என்ன சொல்லி சொன்னால் தற்போது இன்னும் 10 நாள் ஆனால் இந்த பூ இப்போ இது ஒரு கிழமையான கொட்டுக்க மாட்டான், இது பேக்குக்குள்ளே வரும். இதில் இன்னொன்று விளைஞ்சாப்பில் இருக்கிறது கொட்டுங்க. அப்போ 50% கட்டுப்பாடும் 50% பேக்கில் வரும். அதாவது இந்த நெல் அதாவது குறைந்த நெல் அந்த வயசு நெல்லை விளைச்சிட்டாங்க. ஆகவே நாம் இந்த பூமியும் அதாவது கொஞ்சம் மேட்டு நீளம் அவர் விளைச்சார். இந்த கலப்புக்காக தான் 90 நாள் நெல்லை விளைச்சிது. இல்லாட்டி அவரும் 94 விளைச்சி இதை இது செய்யலாம். ஆனால் அவருடைய விவசாயத்தில் 40-45 நாளாக வெள்ளாமைக்கு வழங்க மாட்டார். இதெல்லாம் வந்தாலும் பிராட்டியும் அதனால் அவர் விவசாயம். இதை தான் விவசாயம். ஆமாம் நல்லா. இதில் என்னச்சுன்னா முக்கியமான கருத்துகள் விவசாய கருத்துகள் என்னச்சுன்னா நீர் முகாமைத்துவம், அடுத்தது உழவு நடவடிக்கைகள், மற்றது தொடர்ச்சியான நம்ம கலை கட்டுப்பாட்டு இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற போது சரியான முறையில் பயன்படுத்துவது, அதே போன்று குறைந்த வயதுடைய இனங்களை கட்டுப்படுத்த செய்கை பண்ணுகின்ற பொழுது விரைவாக கட்டுப்படுத்தக்கூடிய அடுத்த போகிறதுக்கு நாங்கள் நல்ல ஒரு நிலத்தை வயல் நிலத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்துக்களை எனவே அந்த அடிப்படையில் எங்கள் எதிர்காலத்தில் இங்கு வருகை வந்திருக்கின்ற நீங்கள் ஏனையோர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஏன்னா இது ஒரு பாதகமான சூழ்நிலையை நுழைநெல் செய்கின்றது, விதைநெல் செய்யக்கூடிய நிலங்களில் எங்களுக்கு விட்டு செல்கின்றது. எனவே அதற்குரிய கட்டுப்பாடுகளை நடவடிக்கைகளை தயவு செய்து மேற்கொண்டு ஏனையோர்களுக்கும் அது பற்றி விதைநெல் தெரிவு செய்கின்ற முறைகளில் கவனமாக இருக்கின்றது. எதிர்காலங்களில்